ஸோ ஹாய் அண்ட் வணக்கம், நான் சுதர்ஷன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஆன ஒரு எக்ஸ்பைரின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இன்றைக்கி சில இடத்துல வந்து என்ட்ரிஸ் கிடச்சிருக்கும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து அது ப்ராஃபிட்டபுளாக யூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். லாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இட் இஸ் பார்ட் ஆஃப் தி கேம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம், 110. ஆக்சுவலி நம்ம இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த அப்டேட் வந்து 150 160 வரைக்கும் போச்சு. எக்ஸ்பைரி டேயில் நிஃப்டி ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் போகிறது வந்து நல்லாவே ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லுவார். ஓகே, ஸோ அதை தாண்டி நாளைக்கு நம்மளோட அனாலிசிஸ், அதாவது 8th ஜூலை ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி கிளியர். நேற்றே நம்ம பார்த்துருந்த மாதிரி மார்க்கெட் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிவிட்டு, ஒரு லெவல்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. தட் இஸ் த ரீசன் நிறைய ஸ்டாக்ஸும் நல்லா பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு இதே கண்டினியூ ஆகுதுன்ற பட்சத்தில் 3500 ஹெவி ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தாலே தெரியும் 3500 வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ரீஜன், ரைட்? அண்ட் அதை தாண்டிருச்சுன்னா மேபி கேப் அப் ஓப்பன் ஆகலை. இப்போக்கி நியூட்ரலாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இருக்கிற கண்டிஷன் படி we are recording this video at 6:35. ஸோ இப்போ இருக்க கணக்குப்படி இட் இஸ் நியூட்ரல். பட் மேபி ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகி கேப் அப் இல்லை கேப் டவுன் ஆகலாம். பட் கன்சிடரிங் இப்போ நியூட்ரலாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த ரீஜன் ரொம்ப 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 க்ரூஷியல். இந்த இடம் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். லைக் எப்படின்னா கரெக்டாக அந்த லைன்னு நம்ம வைக்க முடியாது. இப்போ நான் 3500 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் இட் ஆக்சுவலி மீன்ஸ் 35080. அதிலேருந்து 35 120 130 ஒரு 30-40 பாயிண்ட் அது ஜோன். ஓகே, ஸோ அந்த ஜோனில் கொஞ்சம் உஷாராக இருங்க. மேபி நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், அங்கே ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. சரி, அதையும் பிரேக் பண்ணிட்டு போச்சுன்னா இங்கே இன்னொரு குட்டி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் ஒன்ஸ் இந்த ரீஜன் 35 ஒரு 200 கிராஸ் பண்ணிருச்சுனாலே வி கேன் எக்ஸ்பெக்ட் ஓவராலாக நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப் சைட் அண்ட் டவுன் சைட். சப்போஸ் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி கீழே வருது அப்படின்னா இந்த இடம் ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ஸோ இதையும் பிரேக் பண்ணால் இன்னும் ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். பட் இந்த இடம் தான் நாளைக்கு ரொம்ப காஷியஸ் ரீஜன் 3500. ஓகே, அண்ட் அதே மாதிரி நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்குது. நடுவில் இருக்க லெவல் மட்டும் சின்னதாக ஒரு சிம்பிள் சாண்டில் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது வந்து நாட் மச் இம்பார்ட்டன்ட், பட் ஸ்டில் அந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் காஷியஸாக இருக்கணும் அதுக்காக. பட் மேஜர் சப்போர்ட் வந்து 16025. ஓகே, அதாவது 16,000லேருந்து 1625 அந்த ரீஜன் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். அண்ட் மேலே வந்து 16225 தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து நிஃப்டியில் எந்த பெரிய நடுவில் ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கும் இதே மாதிரி கொஞ்சம் சைட்வேஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கொஞ்சம் ஏறி இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ட்ரேட் வித் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் டுமாரோ. தேங்க்யூ ஃபேமிலி.